அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பழைமை, குறள் எண் 805. பேதமை ஒன்றோ பெரும் கிழமை என்றுணர்க, நோதக்க நட்டார் செய்யின். ஒரு நண்பர் நாம் மனம் வருந்தும்படியாக ஒரு செயலை செய்தார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய அறியாமையோ அல்லது அவர் நம்மிடம் கொண்ட உரிமையோ என்று நாம் உணர வேண்டும். When a friend does something which hurts, one has to understand he has done that because of either ignorance or because of the rights which he has on his friend. பல நேரங்களில் நெருங்கிய நண்பர்கள், கெழுதகை நண்பர்கள் இருவருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். அந்த கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த குறளை சரியானபடி அவர்கள் மனதில் உள்வாங்கி கொள்ளாதது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னங்க பெரிய விஷயத்தை அந்த குறள் சொல்லிடுச்சு? ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மனம் வருந்தும்படியாக ஏதாவது செயலை செய்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். எதனால்? ஒன்று, நண்பனையும் சேர்த்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கலாம், இவனுக்கு சேர்த்து அவன் பணம் கொடுத்துட்டு வந்திருக்கலாம், அல்லது தனக்கு சேர்த்து இவன் பணம் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம், நண்பனுக்காக சேர்த்து வாக்குறுதி கொடுத்துருக்கலாம், நண்பனுடைய இன்ன பிற செயல்களில் தலையிட்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நண்பன் மேல் உள்ள பகைமை நிச்சயமாக காரணம் இல்லை. அவன் அப்படி நினைக்க மாட்டான், அவன் அவ்வளவு நெருங்கிய நண்பன். அப்போ இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும். காரணம் ஒன்று, அவனிடம் உள்ள அறியாமை. அந்த அறியாமைனா என்ன? ஒரு நண்பனிடம் எவ்வளவு நெருங்கி செல்ல வேண்டும், எவ்வளவு விலகிச் செல்ல வேண்டும், அணுகாது அகலாது தீக்காய்வார் போல இருக்கணும் அப்படிங்கிறது அந்த நண்பனுக்கு, இந்த வேலையை செஞ்ச நண்பனுக்கு புரியல. அப்படி இருந்தால் அது நட்பாங்கிற கேள்வியே அடுத்த கேள்வி. அப்போது அந்த நண்பனுக்கு தெரியாமல் அந்த ஒரு காரியத்தை செய்து விட்டான். அவன் அதனுடைய விளைவுகள் இப்படி இருக்கும் என்று உணர்ந்து கொள்ளாமல் ஒரு காரியத்தை செய்து விட்டான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பன் இப்படி செய்து விட்டான் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவனுக்கு நம்மேல் அதீத உரிமை இருக்கிறது. வேறு யாருக்கும் கொடுக்காத உரிமையை, வேறு யாரிடமும் எடுத்துக்கொள்ள முடியாத உரிமையை அவன் எடுத்துக்கொள்கிறான், நாம் கொடுத்திருக்கிறோம். அப்போ அந்த உரிமையின் காரணமாக அவன் அந்த செயலை செய்திருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், நட்பில் பிளவுகள் வரவே வராது. இது உறவுக்கும் பொருந்தும். கணவன், மனைவி, பிள்ளை, பெற்றோர், உடன் பிறந்தோர், அடுத்த சுற்று உறவினர்கள், இவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் நம் மனம் வருந்தும்படியாக ஒரு செயலை செய்திருந்தால் அவன் தெரியாமல் அதை செய்திருக்கிறான் அல்லது உரிமையால் செய்திருக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணணும். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன பள்ளிக்கூடலாம் போயிட்டு வந்து ஏதாவது சொன்னேன் அப்படின்னா, யாராவது பற்றியாவது ஏதாவது கூட சொன்னேன்னா, அந்த பையன் இப்படி பண்ணிட்டான், அந்த ஆசிரியை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு எங்கள் அம்மா சொல்கிறது, அவங்களுக்கு தெரிஞ்ச வள்ளல் அவ்வளோதான், விட்டுட்டு போ அப்படிம்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது, அதையே போய் நம்ம போய்ட்டு புலம்பிகிட்டு இருக்கணுமோ, அதையே நம்ம யோசித்து வேறு எதிர்வினையாட்டணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க சொல்லுவாங்க. அது என்றைக்குமே என் மனசில் நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்து. பல சமயங்கள் அதை விட்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது, அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம்னா தான் பிரச்சனை. ஒரு நிகழ்வு நடந்தது. ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. ரெண்டு நண்பர்களுக்கும் வடக்கில் ஒரு ஊருக்கு செல்வதற்காக பயண டிக்கெட்டு தொடரில் பதிவு பண்ணி வச்சுட்டாங்க, முன்பதிவு பண்ணி வச்சுட்டாங்க. அதில் ஒருவருக்கு சன்னல் சீட்டும் ஒருவருக்கு சன்னலுக்கு பக்கத்து சீட்டும் வந்திருக்குது. சன்னல் சீட்டு வந்தவருக்கு அங்கே போய் சன்னலில் உட்காராமல் பக்கத்து சீட்டு வந்த நண்பர் போய் சன்னலில் உட்காந்துக்கிட்டார், சன்னலுக்கு பக்கத்தில். அப்போ சன்னலுக்கு பக்கத்தில் பதிவு செய்த நண்பர் அந்த பக்கத்து இருக்கையெல்லாம் அமர வேண்டியது இருக்குது. இவருக்கு கோபம் வந்துருச்சு. எனக்கு தானே அந்த ஜன்னலுடைய சீட்டு புக்காக இருந்தது, நீ எப்படி அங்கே போய் உட்காரலாம், நீ இங்கே வா, நான் அங்கே தான் உட்காரணும், எனக்கு ஜன்னல் சீட்டு வேணும், நான் வேடிக்கை பார்க்கணும் இப்படின்னு அவர் நச்சு பண்ணிக்கிட்டே வந்தார். அவர் என்ன, அதெல்லாம் முடியாதுடா, நான் முன்னாடி வந்துட்டேன், நான் உட்காந்துக்கிட்டேன், அவ்வளோதான், நீ அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு வா, இல்லைன்னா இறங்கிப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு இவர் வேறு வழியே இல்லாமல் இந்த நண்பர் சன்னல் இருக்கை கிடைத்தவர் சன்னல் இருக்கையில் போய் இப்பொழுது உட்கார்ந்துருக்கிறதை பார்த்து முறைச்சிக்கிட்டே கடுகிடனே போகிறார். வண்டி ஒரு 2 மணி நேரம் பயணம் செஞ்சுருக்கோம். பயணம் செஞ்சோடனே கடும் மழை. மழைனா மழை அப்படி ஊற்றுது. ஊற்றின உடனே அந்த ஜன்னலை கீழே இறக்காமல் ஒரு பாதி இறக்கி வச்சுருக்குது. அப்படியே உட்காந்துருக்காரு, அந்த ஜன்னல் வர உட்காந்துருக்கவர். நண்பர் கேட்குறாரு, ஏடா முட்டா பையில, இவ்வளோ மழை பெய்யுதில்ல,
உள்ளுக்குள்ளாம் பூரா தண்ணி வருது, சாரல் அடிக்குது, அதை ஏன்டா கீழே இறக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, டேய் அது கீழே இறங்காதுன்னு எனக்கு ஏறி உட்காந்தப்பவே தெரிஞ்சிருண்டா. இப்போ இன்றைக்கி மழை 2 மணி நேரம் கழித்து வருங்கிறது மானம் கருக்கிறத பார்த்தே முடிவு பண்ணிட்டேன்டா. அப்போது நீ இந்த ஓரத்தில் உட்காந்துன்னா நீ நழைவ, உனக்கு நனைஞ்சா சளி பிடிக்கும், குளிர் காய்ச்சல் வந்துடும். நம்மளோ ஒரு சுற்றுலாவுக்கு போகிறோம், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வெயிலையும் மழையிலையும் பழக்கப்பட்டவன், அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் அந்த இருக்கையில் உட்கார்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படி இருக்கும் அந்த கூட வந்த நண்பருக்கு? அவனை போய் தப்பாக நினச்சிட்டோமே, அவன் இந்த ஜன்னலோர இருக்கையில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறது நான் இன்பம் அனுபவிக்கக்கூடாது, தான் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற சுயநலத்தின் காரணமாக நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சு அவன் போய் ஜன்னலோர இருக்கையில் உட்காந்துட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனசில் உதிச்சிருந்தா நிச்சயமாக ஒரு கெழுதகி நண்பராக இருந்திருப்பாரா? முடியாது. பழமையான நண்பராக இருந்திருப்பாரா? முடியாது. அப்போது அந்த நண்பருடைய மனசில் என்ன தோணி இருக்கும்? நம்ம தான் ஜன்னல் நிறைய இடத்துல உட்காந்துட்டு போயிட்டு வந்திருக்கிறோம், இவன் உட்காரன்னு ஆசைப்படுறான், உட்காந்துட்டு போகிறான், இது என்ன ஒரு பயணம், அதுக்கப்புறம் அடுத்த பயணத்தில் நம்ம உட்கார போகிறோம் அப்படின்னு அவர் எடுத்துருக்கலாம். அப்படி எடுத்திருந்தா அவர் கெழுதகி நண்பர். அதேபோல் இவர் போய் உட்கார்ந்தவர் தான் வந்து ஜன்னலோரத்தில் உட்காந்து அந்த காட்சிகள்லாம், இயற்கை காட்சிகள்லாம் கண்டு ரசிக்கணுங்கிற சுயநலத்தில் போய் உட்காந்துருந்தாருன்னா அவர் கெழுதகி நண்பராக இருந்திருப்பாரா? இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், தன் நண்பனுக்காக இந்த இறக்கி விட்டு கொடுத்துருந்தா தான் அவர் கெழுதகி நண்பர். ஆனால் மாறாக தன் நண்பன் நனையக்கூடாது, மழை பெய்யும் பொழுது, வெயில் அடிக்கும் போது தன் நண்பன் அதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நட்பினுடைய இலக்கணத்தினுடைய அடிப்படையில் அந்த சன்னலோர இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டு அந்த மலைச்சாரலை ரசித்து கொண்டு அனுபவித்து கொண்டு நனைந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு பயணிக்கிறார். இதுதாங்க கெழுதகி நட்பு. இதை முதல்லையே அவர் தப்பாக நினச்சிருந்தார்னா அங்கே கெழுதகையே கிடையாது. அப்போ ஒன்று அவன் போய் உட்கார்ந்தானா அறியாமையின் காரணமாக, தான் இந்த பயணத்தில் அங்கே போய் உட்காரணுங்கிற அந்த ஒரு அறியாமையின் காரணமாக போய் உட்காந்துருக்கலாம். அல்லது இவன் நண்பன் தானே, இவங்கள்ட்ட போய் நான் உரிமையாக சன்னலோரத்தில் உட்காரன்னு போய் உட்காந்துருக்கலாம். அதையும் தாண்டியே தனக்கு எந்த தீங்கும் வந்து விடக்கூடாது என்ற பாதுகாப்பின் காரணமாக அவன் போய் உட்காந்துருக்கலாம். அப்படிங்கிறத எப்போ அந்த கூட வந்த பக்கத்து இருக்கையில் வந்து நண்பர் உணர்ந்தாரோ அங்கே தாங்க அது உயர்ந்த நட்பு, பழமையான நட்பு. இந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த குறளுக்கு அருமையான பொருள் அல்லவா? அது தாங்க வள்ளுவர் சொல்கிறார். நட்போ உறவோ பழகினதோ பழகலையோ யார் எது செஞ்சாலும் 2 விஷயத்தை எடுத்துங்க. ஒன்று அவங்க அறியாமையில் செய்கிறார்கள், 2வது நம் மேல் உள்ள பாசத்தினால் உரிமையினால் செய்கிறார்கள். வீட்டில் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு அவன் ஆசையாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் 65 செஞ்சு, முட்டை பொரித்து, எலும்பெல்லாம் வாங்கி வச்சு, சில்லி சிக்கன்லாம் செஞ்சு, மட்டன்லாம் செஞ்சு, கைமா செஞ்சு வச்சுருப்பாங்க. பையன் வந்து வெளியில் போயிட்டு வருவான், சாப்பிடுக்கண்ணே உனக்காக ஆசை. அவன் வந்து பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிறான், ஒரு விடுமுறையில் வந்திருக்கான்னு வச்சுக்கங்க. சாப்பிடுக்கன்னு ஆசையாக சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் விரதம் சாப்பிட மாட்டேன், எனக்கு இன்றைக்கி இதை சாப்பிட தோணல அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா எப்படி இருக்கும்? மாறாக அந்த மகன் அப்படியே அவன் விரதமாக இருந்தாலும் சரி, அப்படியே அவன் சாப்பிட தோணாமல் இருந்தாலும் சரி, சரி அம்மா இவ்வளோ ஆசையாக செஞ்சுருக்காங்களே, நம்ம விரதம்ங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் தானே அறியாமையை செஞ்சுட்டாங்க. நம்ம மேலே உள்ள அந்த மகன்கிற உரிமையில் தானே செஞ்சுட்டாங்க. அப்போ நாம் சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துவோமே அப்படின்னு அவன் ஏற்படுத்தினான்னா அங்கே அந்த உறவு கெழுதகமை உறவாக இருக்கும் அல்லவா? அப்போ நட்புக்கும் உறவுக்கும் மிக முக்கியமான விஷயம் தானே. அதைத்தானே வள்ளுவர் சொல்கிறார். பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார் செய்யின். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவ ராமசெல்வரங்கம், நிஷினேத்திராலய வழியே கிடமி சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர். நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.